ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா இட்லி உப்புமா தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 7 இட்லி எடுத்திருக்கேன். இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியும் அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நான் இதை மூடி போட்டு வைக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து பார்க்குறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லியை நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதில் 2 முட்டை ஆட் பண்ணி கூட செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி ஆட் பண்ணியாச்சு. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பொடி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா, இட்லி பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தூவிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இட்லி பொடி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.